ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி காலம். சனி பகவான் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு 11க்கும் 12க்கும் அதிபதி. மேலும் சனி பகவான் நீதிமான். சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது. சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. அப்ப 30 வயது மேற்பட்டவர்களுக்கு இப்ப ஜென்மசனி ஓடுது அப்படின்னா, நீங்க தொழிலில் நேர்மையா இருக்கீங்க, தொழிலில் உண்மையா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தற்போது அபார வளர்ச்சி கிடைக்குங்க. அதாவது யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ, உண்மையை நம்பி இருக்கீங்களோ, அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு. அப்ப உழைப்பின் மேல் ரொம்ப ஒரு பாசமா, உழைப்பின் மேல ரொம்ப தீவிரமா, உழைப்பின் மேல ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய அதிர்ஷ்டங்கள் பார்க்க முடியும். சனி பாருங்க உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் பாருங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில கெடுபலங்களை கொடுப்பார். என்ன கெடுபலங்களை கொடுப்பார் அப்படின்னா, உடம்புலாம் அசதியா இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு உடம்பு வலி, கைகால் வலி, யாரோ நம்மளை அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். அப்போ பாருங்க, உடலில் ஒரு மந்தம், எதன் மேலும் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் கொடுக்குங்க இந்த ஜென்ம சனியில் மீன ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா சனி மந்தக்காரகன். அப்போ பாருங்க, உடம்பெல்லாம் ஒரு அசதி தெரியும், எந்த காரியத்திலும் ஒரு இழுபறி இருக்கும். ஒரு காரியத்தை தொட்டிங்க அப்படின்னா அந்த காரியம் பாருங்க ஒரு 10 நாளில் செய்கிற காரியம் பாருங்க 3 மாதம் செய்யக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும். அப்போ அந்த காரியத்தில் ஒரு மந்தத்தன்மை, அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, அந்த காரியம் இழுத்துட்டே போகுது. 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை 10 ஆள் கொடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படும். அந்த அளவுக்கு பாருங்க உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு மந்தம், தொழிலில் தடை, வேலைப்பளு, அலைச்சல். இப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்படும். ஜென்ம சனினாவே இடமாற்றம் தான். ஜென்ம சனினாவே பாருங்க வேலையில் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் மன அழுத்தம், உடல் ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை அப்படிங்கிறது பாருங்க இந்த ஜென்ம சனியில் தான் நிறைய பேருக்கு ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் ஜென்ம சனியில் நிறைய பேர் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போவாங்க. நல்லா குண்டா இருந்தவங்க மெலிசா ஆயிடுவாங்க, மெலிசா இருக்கிறவங்கெல்லாம் குண்டாயிடுவாங்க இந்த ஜென்ம சனியில். அப்போ உடல் ரீதியாகவும் மாற்றம் ஏற்பட்டு போகும். நிறைய பேருக்கு வெயிட் ஏறிடும், ஒரு சில பேருக்கு வெயிட் குறைஞ்சி போகும் இந்த காலகட்டத்தில். அப்போ பாருங்க, உடல் ரீதியாகவும் மாற்றம், மனசுலையும் பல குழப்பங்கள், மனசுலையும் பல தடுமாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஜென்ம சனியில் இருக்கும். நிறைய பேருக்கு மன அழுத்தம், அப்போ தாங்க முடியாத வேதனை, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை, இது எல்லாமே இருக்குங்க ஜென்ம சனியில். இன்னும் சொல்ல போனால் உங்களை பற்றிய அவதூறு, உங்களை பற்றிய பொய் புரளி, இது நிறைய கிளம்பும் இந்த காலகட்டத்தில். அப்போ எதை கண்டும் அஞ்சாமல் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க கஷ்டம் குறையும். அப்போ எதை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவாங்க, நீங்கள் செய்கிற வேலையில் குறை சொல்லுவாங்க. அதனால் கண்டுக்காமல் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க தான் இந்த ஜென்ம சனியில் ஜெயிக்க முடியும். அதே போல் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க ஒரு ஸ்கூல்லன்னா அவங்கள தேவையில்லாமல் வேறு வேறு ஸ்கூலுக்கு மாற்றக்கூடாது. ஜென்ம சனியில் பாருங்கள் பிள்ளைங்க படிப்பில் கவனம் குறையும், மார்க்கு குறையும். அதனால் ஜென்ம சனியில் பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, பிள்ளைங்களை அன்பாக பேசி தான் படிக்க வைக்கணும். அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது, உங்களுக்கு தானாகவே இடமாற்றம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். இன்னும் சொல்ல போனால் ஜென்ம சனியில் நிறைய பேருக்கு தண்ணி இல்லாத காட்டில் தான் பாருங்க வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலையில் பாருங்க உங்களுக்கு வேலை பிடிக்கல, வேலையில் அலைச்சல் இருக்கு, வேலை பளு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ 2027 ஜூன் வரையும் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஜென்மசனி காலம். இந்த 2027 ஜூனை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிறப்பு கால ஜாதகத்தில் உங்களுக்கு மீனத்தில் ராகு இருந்தால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் பெருசாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது நடக்கும். அதே போல்
உங்களுக்கு கும்பத்தில் சனி இருக்கிறாங்க உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் என்னாலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைங்கிறது இருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு பாருங்க, மீனத்தில் ராகுவோ அல்லது கும்பத்தில் சனியோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் இந்த காலம் ஒரு போராட்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட திருமணம் நின்று போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்போ ஜென்மசனியில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். யாருக்கெல்லாம் 2வது சுற்று நடக்குதோ அவங்க உழைப்பில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க, உழைப்பில் உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நிறைய பேருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த டைபாய்டு, டெங்கு இது போன்ற விஷச்சுரங்கள் வரும். அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்து ஊசி போட்டதில்லை, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஊசி போடக்கூடிய சூழ்நிலை, மருந்து மாத்திரை கண்டினியூவாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்குங்க. இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனி காலகட்டத்தில் குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் மன அழுத்தம், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, எங்கே போனாலும் பாருங்க அந்த காரியம் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்குங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வயிறு சார்ந்த பிரச்சனை. இப்போ சனி பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு வயிற்றுல தான் போயிட்டு இருக்கிறார். அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டரை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட காட்டினீங்கன்னா அந்த டாக்டர்கிட்டே ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டுறது நல்லது. அதே போல் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க, ரொம்ப விழிப்பாக போகணும். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்கன்னா 2 பக்கம் பார்த்துட்டு போகணும். இப்படி ரொம்ப விழிப்பாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனினால் தொல்லைகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஜென்மசனி காலகட்டத்தில் அடுத்தவங்க பேச்சு கேட்கக்கூடாது. அதே போல் பாருங்கள், முக்கியமாக பேச்சை குறைக்கணும். யாரெல்லாம் அதிகமாக பேசாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய ஒரு நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு என்ன லாபம் அப்படின்னா அனுபவ பாடம். அதாவது உங்களை பற்றியும் உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த ஜென்மசனி தாங்க. உங்கள் சுற்றி, அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவாக சனி பகவான் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அந்த அளவுக்கு உலகத்தை பற்றி ஒரு முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழிலை பற்றிய ஒரு முழு அனுபவமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவ பாடத்தை கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி தன்மையை கொடுப்பார். அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. சொந்தக்காரங்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். உங்கள் தொழிலை மட்டும் பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது, யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. இப்படி ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் பாருங்கள் கடுமையாக இருக்காது. ஆனால் அந்த உடம்பு அசதி, சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே போல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். மன அழுத்தம்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுங்க. அப்போ 2027 ஜூனுக்கு அப்புறம் இந்த ஜென்மசனினால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 2026 ஜூன் 1ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போகிறார். குரு 5ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. அப்போ உங்கள் மன அழுத்தம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றம், உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடி, இது எல்லாமே ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்கள் மன அழுத்தம் குறையும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி முதல். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.